இன்று இங்கு மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொழிவு இருக்கு என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமாகி வந்த நிலையில் இப்போ புதிதாக சில மாவட்டங்கள்ல மழை இன்றைக்கு பதிவாக போகுது. வெறும் வட தமிழகத்திலேயே மழை இருக்க போறது கிடையாது. தென் தமிழகத்திலையும் கனமழை இன்றைக்கு பரவலாக எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்றோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. தென் மாவட்ட மக்கள் தொடர்ந்து கேட்டீங்க. மதுரை மக்கள், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மக்கள் எப்ப பாரு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள் தான் கடந்த சில நாட்களாக மழை வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன ப்ரோ, மழை வருமா வராத? தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு மழை தேதியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எந்த தேதிகளில் நாங்கள் மழை எதிர்பார்க்கறது? எப்பயுமே வட தமிழகத்தில் தான் இப்போ கொஞ்ச நாளாக அதிகமான மழை வந்துகிட்டு இருக்கு. தென் தமிழகத்தில் கொஞ்சம் தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தேனி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாக இருந்து என்ன பயன்? தென்மேற்கு பருவமழையில் எங்களுக்கு இந்த அளவுக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி தேனி மற்றும் தென்காசியிலிருந்தும் ஒரு சில பேர் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. அது உண்மைதான். ஏன்னா இது ஒரு தென்மேற்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழையில மழை வரலன்னா பரவாயில்ல, ஆனா தென்மேற்கு பருவமழையில தேனி மற்றும் தென்காசி மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய நாட்கள், நீண்ட நாட்கள் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த எல்னினோவினுடைய தாக்கம், காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழை தீவிரம் வெகுவாக குறைந்ததை பார்த்தோம். இன்னொரு மிக முக்கியமான காரணம், தேனி தென்காசியில் ஏன் மழை இல்லை, அதே மாதிரி நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரியில் ஏன் மழை இல்லை அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம பதிவு செய்கிறோம். நீங்க கடந்த சில நாளா பார்த்திருப்பீங்க, தென் சீன கடல் பகுதிகளில் அதிக அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இருந்தது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சாதாரண தாழ்வு பகுதியாக இல்லாமல் அதிதீவிர புயல்களாக உருவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது புயல் சின்னங்களாக அதிதீவிர புயலாக உருவாகி தென் சீன கடல் பகுதிகளில் கரை கடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த கடலையுமே ஆட்டி படைத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான அடுத்தடுத்த புயல்கள் தென் சீன கடல் பகுதிக்குள்ள சீன பகுதிகளில், தென் சீன பகுதிகளில் கரையை கடந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியது. அப்போ நமக்கு இந்திய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தை குறைத்து போட்டது. அந்த அளவுக்கு அந்த புயலுடைய வேகம் இன்னமும் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்தடுத்த புயல்கள் தொடர்ந்து சீனா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்துல மட்டுமே கணக்கே இல்லை. அடுத்தடுத்த புயல் வந்து கொண்டே தான். ஒரு வாரத்துக்கு ஒரு புயல். இந்த வாரம் ஒரு புயல் கரையை கடந்ததுன்னா அடுத்த வாரம் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னமாக மாறி ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது போல புயல் சின்னங்கள் தொடர்ந்து கரை கடந்து கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை குறைத்து போட்டது. அப்போ நிறைய இடங்கள்ல, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவிலுமே நிறைய இடங்கள்ல மழை பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்போ இனி வரும் நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை அதிகரிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. சற்று வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதி கனமழை ரெட் அலர்ட் கண்டிப்பா இப்போ அடுத்து வரும் நாட்களில் கொடுக்கவே முடியாது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கவே முடியாது. அதீத கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பே இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு. அதுக்காக மழையே வராதான்னு கேட்டால் மழை வராமல் இல்லை. ஓரளவு லேசான மழை, மிதமான மழையாவது தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஓரளவு மிதமான மழை பொழிவாவது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதனால மழை பற்றாக்குறையாக தான் இருக்கு. வடகிழக்கு பருவமழையில இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு, நிறைய பேர் இலங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. இலங்கைக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வலுப்பெற்று மண்டலமாக இலங்கையில கரையை கடந்து பின்னர் அந்த மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல நமக்கு தொடர்ந்து கரை கடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் இந்த முறை வடகிழக்கு பருவமழையில் மிக தீவிரமான மழை பொழிவை பெறுவதற்கான வாய்ப்பாக அமையும்.
இங்கு குறைவாகவும், தென்மேற்கு பருவமழை சற்று குறைவாகவும், வடகிழக்கு பருவமழையில் மழையினுடைய தீவிரம் அதிகமாகவும் இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறோம். அதனால கவலைப்படாதீங்க தேனி மற்றும் தென்காசி மக்கள். உறுதியாக வடகிழக்கு பருவமழையில ஒரு தீவிர மழை பொழிவுகள் அங்கே அந்த பகுதிகளில் கொட்டி தீர்க்கக்கூடும். தமிழகத்தினுடைய தென் மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பொழிவுகள் காத்திருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம். மிதமானதுலேருந்து கனமழை, கோவை தெற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார் இங்கே மழை வரும் இன்னைக்கு. அடுத்ததாக தேனி மாவட்டம் வடக்கு பகுதி, தேனி மாவட்டம் வடக்கு பகுதினா கம்பம் கிடையாது, கம்பம் வந்து தெற்கு பகுதியில் இருக்கு. தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி வந்து பெரியகுளம் போன்ற இடங்கள், வடக்கு வடகிழக்கு பகுதிகள், தேனியிலிருந்து வடக்கு வடகிழக்குல பெரியகுளம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் நமக்கு தேனி மாவட்டங்களில் கணிசமாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஓரிடங்களில் சற்று கனமழைக்கான வாய்ப்பாக இன்று அமையக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும், ஓரிரு இடங்கள் மட்டும் கனமழை கிடைக்கும். மதுரை மாவட்டத்திலும் பெரும்பாலும் மிதமான மழை, ஓரிரு இடங்கள் கனமழையாகவும். சிவகங்கை முழுவதுமாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல்ல வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் இன்றைக்கு வர ஆரம்பிக்கும். சிவகங்கையில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பாகவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பரவலாக விட்டுவிட்டு பகுதியாக மிதமான மழை தொடரும். திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி, செய்யாறு, செங்கம், சேத்பட்டு, ஆரணி, போலூர், வந்தவாசி இங்கே ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை வடக்கு பகுதிகளில். ராணிப்பேட்டையில் மிதமான மழை தொடரும். மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் மிதமான மழை தொடரும். லேசான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளினுடைய கடலோர பகுதி, அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கே எல்லாமே நமக்கு லேசான மழையாகவும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்திலும் ஒரு லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே ஒரு 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். குறையும் தீவிர கனமழை, மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும். அடுத்து வரும் நாட்களிலும் நமக்கு தென்மேற்கு பருவமழை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது அளவில் பதிவாயிட்டு இருக்கு. கொளுத்தும் வெயில், இதையும் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். உள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களில் பரவலாக மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு மிதமான மழை கனமழையாக இருந்தாலும் வெப்பநிலை வந்து குறைய வாய்ப்பு இருக்காது. பகல் நேரங்களில் தொடர்ந்து உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று அதிகரித்தே காணப்படக்கூடும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேர வானிலை அறிக்கை உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு வருகிறது.